Hi, welcome to Zoya Tech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Preethi Ember variantல gas stove, stainless steel, 3 burners, manual ignition. ஸோ வந்து இதோட டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு க்ளீன். இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் ஜாயிண்டில் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமோட திக்னஸ் வந்து 0.7 mm திக்னஸ். அப்புறம் சிங்கிள் ஜாயிண்டில் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே மேடு பள்ளம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி டு க்ளீன். அதுதான் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து இதோட உங்கள் கவுண்டர் டாப்பில் இது ஃபிட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதோட லென்த்து வந்து 71, இதோட இந்த வித்து வந்து 40, அப்புறம் வந்து லெக்கோட ஹைட் வந்து 4 cm. ஸோ வந்து அது அப்புறம் வந்து 3 ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப் ட்ரே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் வந்து நல்லாவும் ப்ளேஸ் ஆகுது, ஆடெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா ப்ளேஸ் ஆகுது. இந்த பர்னர்ஸ் வந்து வெரி ஹெவி பர்னர்ஸ் தான், பிராஸ் பர்னர்ஸ், ஹெவி பர்னர்ஸ். ஸோ அந்த பர்னரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி லார்ஜ், இது வந்து மீடியம் சைஸ் மாதிரி இருக்குது. இது ரொம்ப குட்டி பர்னர் இல்லைங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் சில கேஸ் ஸ்டவ் பார்த்துருக்கேன், அதிலலாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த மிடில் இருக்கிற இந்த இது வந்து பர்னர் வந்து இட் வில் பி வெரி குட்டி. பட் இதில் வந்து கொஞ்சம் டீசன்ட் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த 3 பர்னர்ஸ் நடுவுலையும் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ தட் வந்து 3 வெசலுமே நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ அது நல்லா ப்ளேஸ் ஆகும், அதை வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சது வந்து இந்த ஃபினிஷ்லாம், இந்த கீழே இந்த மடங்கியிருக்க இந்த ஃபினிஷ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. சில இதிலலாம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் கையை வந்து கிழிச்சிடும். ஸோ அந்த பயம்லாம் வேணாம். இந்த ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கேஸ் இன்லெட் நாசில் கூட பிராஸ் தான். ஸோ இந்த இது வந்து ISI சர்டிஃபைட். நீங்கள் இங்கே பார்க்கலாம் இதோட இந்த சர்டிஃபிகேஷன். விட்ரஸ் எனாமல் பேன் ஹோல்டர்ஸ். இது வந்து நல்லா உட்காடுதுங்க. இதில் வெசல்லாம் ஆடலை. இந்த ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரெடியாகவும் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கொஞ்சம் வெயிட் உள்ள பாத்திரமாக வச்சிங்கன்னா இது ஒன்றும் ஆடலை, அசையலை, ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து 68% மோர் தர்மல் எஃபிஷியன்சி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பர் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த நாசிலும் இந்த பர்னர் எல்லாமே பிராஸ் தான். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சேஃப்டி ஃபீச்சர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சேஃப்டி ஃபீச்சர் என்னென்னா ஃப்ளேம் ஃபெயிலியர் டிவைஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ஃப்ளேம் அணைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து இதுக்கு போகிற கேஸ் வந்து ஷட் ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வர கேஸ் வந்து ஃப்ளேம் ஆஃப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஷட் ஆஃப் ஆகிடுதான். ஸோ வந்து கேஸ் லீக் ஆகாது, அவங்களுக்கு ஸ்மெல்லும் வராது ஷட் ஆஃப் ஆகிறதால. இன்னொன்று வந்து இது வந்து இதோட வெயிட் கேட்டிங்கன்னா ஒரு 5 kg இருக்குங்க, அப்ராக்சிமேட்டாக 5 kg இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து இந்த நாப் வந்து இது வந்து நைட்லோ நாப்னு போட்டிருக்காங்க. இது வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது வந்து க்ளோ ஆகும். இது க்ளோ ஆகுதுங்க. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா இது வந்து இந்த நாப் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இங்கே வந்து இது வந்து மெட்டல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு பிளாஸ்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ புஷ் பண்ணி இப்படி திறக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இது வந்து சில ஸ்டவ்வில் வந்து சிம் வச்சா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்மளால் எக்ஸாக்டாக அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது பாஸ்டில். ஸோ வந்து சிம்க்கு வைக்கும் போதோ இல்லை நம்ம ஃப்ளேமை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணும் போதோ இது வந்து ஆஃப் ஆகிடும் டோட்டலி. பட் இதில் அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து வேணுங்கிற இதுக்கு வந்து சிம்க்கு வச்சிங்கனாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. 3 பர்னரும் அட் அ டைம் நீங்கள் 3 பர்னருமே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ ஃப்ளேம் வேணுமோ அந்த இதில் வச்சுக்கலாம். இந்த ஹோல்டர் வந்து சின்ஸ் இது மேனுவலால் இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கே அங்கே இதுக்குன்னு இங்கே அங்கே வச்சுட்டு தேடுறதுக்கு இல்லை இதுக்குன்னு தனி ஸ்பேஸ் நம்ம
தனி ஸ்பேஸ் பார்க்கணுமே அந்த பிரச்சனைலாம் இல்லை. இதில் நல்லா நான் இந்த லைட்டர் யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மார்க்கர் மாதிரி அந்த இப்படி மார்க்கர் மாதிரி அந்த லைட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா செட் ஆகும். ஸோ ஆடாமல் நல்லா செட் ஆகுது, ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வந்து லைட்டர் ஹோல்டரும். ஸோ இதில் எனக்கு பிடிச்சது இந்த க்ளீனிங் தாங்க. இது வந்து எஃபோர்ட்லெஸ் க்ளீனிங், ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதை இந்த ட்ரிப் ட்ரே அண்ட் இந்த பேன் ஹோல்டர்லாம் நம்ம விளக்கிக்கலாம். அண்டு இது வந்து இதில் மேடு பள்ளம் இல்லாததால் நம்ம டிஷ் வாஷ் நான் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அந்த டிஷ் வாஷ் ஸ்க்ரப்பே வச்சு ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து துடைச்சிடுவேன். ஸோ ரொம்ப ஈஸி டு மெயின்டைன். ஸோ இது வந்து அவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. நான் வந்து இதில் வந்து ஆயில் ஸ்பில் ஆகிடுச்சு, நான் பூரி சுடும் போது நிறைய ஆயில் ஸ்பில் ஆகிடுச்சு. ஸோ வேறு பர்னரில் வச்சுருந்தேன், அதுலேருந்து ஒரு மிஸ்டேக் எல்லாம் நிறையா சிந்திச்சு. ஸோ அதனால தான் இந்த கலர் சேஞ்ச் நான் ட்ரை பண்ணேன், அது போகலை. பட் அதர்வைஸ் வந்து கலர் சேஞ்ச்லாம் அவ்வளோ ஆகலை, நல்லா தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஐடியா கொடுக்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து 30 டயா தோசை பேனுங்க. இது வந்து 26 டயா. இது வந்து வெந்நீர் சுட வைக்கிற பாத்திரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் இது 2 பேனும் ரொம்ப பெருசு. இது வந்து ஒரு டீசெண்டாக, இது ரொம்ப குட்டி கிடையாதுங்க. இது வந்து பெருசு தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல எனஃப் ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இதோட லென்த் 71 சென்டிமீட்டர். நீங்கள் தாராளமாக 3த்துலேயுமே குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ். அப்புறம் வந்து பர்டிகுலர் வேரியண்ட், ப்ரீத்தியோட இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.